ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் என்ன? விளைச்சு நல்ல பணம்லாம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் தேவனுக்கு செலுத்தினான் இல்ல. அவன் நல்ல காணிக்கை தான் தேவனுக்காக கொடுத்தான். ஆனா அவங்க இருதயம் எப்படி இருந்தது தெரியுங்களா? அவன் எரிச்சல் உள்ளவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோபம் நிறைந்தவனா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரனை ஒருவேளை துன்ப மட்டப்படுத்தினவனா இருந்திருப்பான். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? காயின் காணிக்கையை அங்கீகரிக்கல. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்க சிரிச்ச முகத்தோட காணிக்கை செலுத்திட்டு போயிடலாம். அதனால இருதயத்தை பார்க்க முடியாது. கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமே. இருதயத்துல கோபம், பொறாமை, எரிச்சல், சகோதரனை பகைக்கிற காரியம் இருக்கும் என்று சொன்னால் இங்கதான் வந்து சேரும், அங்க போகாது. அங்க இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். கோபமா இருக்கீங்க, காணிக்க போடாதீங்க. எரிச்சல், வைராக்கியம், இப்படிப்பட்ட காரியம் இருக்க காணிக்க போடாதீங்க. ஆண்டவர் தடுக்கிறாரு காயினை. நான் ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏதோ கடமைக்காக செய்யாதீங்க.